விஜய் திருச்சி கிழக்குல பேசும்போது கவர்ச்சி வச்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே விமர்சனம் வைக்கிறாங்க. நான் என்ன டாட் 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 அப்படின்னு அப்படியே அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ். நான் என்ன கவர்ச்சி நடிகையா அப்படின்னு தான் அவர் கேட்க வர்றார். அதை இழிவுபடுத்தியிருக்காரு லிட்டரலா. அதே துறையிலேருந்து வந்து அந்த துறைக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஒருத்தர் அந்த துறையவே அசிங்கப்படுத்துறாரு, பெண்களை அசிங்கப்படுத்துறாரு. நீங்க கவர்ச்சின்னு வேற எதை அந்த இடத்துல எதையுமே பொருத்த முடியாது. இப்போ இருக்க ஆளுங்கெல்லாம் கவர்ச்சியை எதை பார்ப்பானுங்கன்னா பெண்கள் உடல் அப்படிதான் பார்ப்பானுங்க. போதைப் பொருளுக்கு ஈக்குவலாக பெண்ணையும் வச்சு தான் பேசுகிறோம். அப்போ அந்த நிலைக்கு தள்ளப்பட்டோன்னா இப்போ இவர் முதலமைச்சரே அப்படி தான் பேசுகிறார். இதில் ஒரு கூத்து என்னன்னா, அந்த நிகழ்ச்சி நடக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பா கிருஷ்ணன் எந்த கவர்ச்சியில ஜெயிச்சிங்க, கவர்ச்சி கவர்ச்சின்னு அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி ஐயா இவ்வளவு பெரிய கவர்ச்சி வந்தது? 90 வயசுல இருந்து நேற்று பிறந்த குழந்தைகள் வரைக்கும் உங்களை நோக்கி வராங்க. உங்களுக்கு எப்படி இந்த கவர்ச்சி கவர்ச்சி கவர்ச்சின்னு சொல்லிட்டு அங்கேயே பதில் கொடுக்க வேண்டியதானே? அப்படின்னா அவருக்கு சுயநினைவு கிடையாது. என்ன இருக்கு அப்படிலாம் என்ன சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ரெண்டாவது, அமைச்சர் ரமேஷ் ஒன்று பேசுறாரு, சட்டமன்றத்துல எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு பேசுறாரு. அதுதான் மன்னராட்சி, அவங்களுக்கு தெரியல. அது அவர் சொல்றாரு, அப்பவே அப்படி இல்லைன்னு சொல்லணும். ஆனா அவர் எழுதி கொடுத்ததுல தான் பேசுவார். எழுதி கொடுத்ததுல எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றம்லாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. சட்டமன்றத்துல குதிரை பேரம் நடக்குதுன்னு பிரேமலதா கேள்வி கேட்டா அந்த இடத்துல பதில் சொல்ல மாட்டார். குதிரை பேரம் நடக்கல, பொய் சொல்றாங்க, ஒரு லைன்ல பொய் சொல்றாங்க, அப்படி பிச் பண்ணிட்டு போறது. ஸோ இந்த கவர்ச்சி நடிகைகள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அவர் வந்து கொச்சைப்படுத்தி இருக்கிறார் நடிகைகளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து 6 மாசம் அமைதியா இருப்புன்னு சொல்லிட்டு 6 நாள்லே கதறீங்களே அப்படிங்கிறாரு. 6 மாசம் இங்க அமைதியா தானே இருப்புன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு நாளும் என் மேல பழி போடுறான்னு சொன்னார்ல. அவன் பழி போடுறதெல்லாம் டெய்லி ரெகுலர் சொல்றது, இது புதுசு. ஒவ்வொரு நாளும் எங்கேயோ ஒருத்தன், யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு வகையில குற்ற சம்பவங்கள் நடக்குது, தனிப்பட்ட விரோதங்கள், இல்லை பிரபல குற்றவாளி அவன் குற்றம் செய்யறான், அதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே எடுத்துக்க வேணாம், அதெல்லாம் தனியா வச்சிருவோம், அது அப்படியே இருக்கட்டும். இந்த ஆட்சிக்கு வந்த அந்த முதல் நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் தாவேகா நிர்வாகிகள் உறுப்பினர்கள் செஞ்ச குற்ற சம்பவம்லாம் எடுத்துருவோம்ல. இப்ப இதை யார் மேல பழி போடணும்? இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்க இந்த நாள் செங்குன்றத்துல மாதவரம் எம்எல்ஏவுடைய ஆதரவாளர்கள், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த முக்கியமான தாவேகா நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து டீ குடிக்க போய் டீ லேட்டா வருதுன்னு சொல்லி அந்த சின்ன பையன் மாஸ்டர் தூக்கி வெளியே போட்டு அவ்வளவு அடி கொலவெறி தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க. இப்ப இது யார் காரணம்? அப்படியே திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறவருக்கு ஒரு அலுவலகம் வேணும்னு சொல்லி கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி ஷெட்டு போட்டு வேலையவே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்தவர், ஏங்க இதுல எப்படிங்க நீங்க ஆரம்பிப்பீங்க, என்னங்க எப்படா எங்களை கேள்வி கேட்பான்னு அவனை போட்டு அடிச்சிருக்காரு. நடக்கிறது எங்களோட ஆட்சி. ஆமா, இப்ப இது தாவேகா நிர்வாகி டைரக்டா சம்பந்தப்பட்டது, காவல் நிலையத்துல புகார் ஆயிருக்கு. சரி, அடுத்து பொண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காருக்குள்ள ஏற்றி மயக்க மருந்தை கொடுத்து அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது 2 தாவேகா நிர்வாகிகள். இது யார் மேல போகும்? இன்சூரன்ஸுக்காக நினைக்கிற ஒரு வயதான பாட்டியை கொலை பண்ணிட்டு அது கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி ஏமாத்தின ஒரு தாவேகா நிர்வாகி கைது. இப்படி அடுக்கடுக்கான குற்ற சம்பவங்கள்ல தொடர்ச்சியா டெய்லி தாவேகா நிர்வாகிகள் இல்ல எதுவுமே இல்லாம இருந்ததே கிடையாது. நேத்து கூட வைங்களேன், பஸ்ல ஏறி பட்டாக்கத்தியோட கண்டக்டரை வெட்டியிருக்கான் தாவேகா நிர்வாகி. அங்கு இறங்கின ஊழியர்கள் போராட்டம். இப்ப இதுக்கெல்லாம் யாரு பழி போடுறது? உங்க கட்சியை கண்ட்ரோல் பண்ணுங்க சார். நீங்கதான் 6 மாசம் அமைதியா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? அதுதான் சொல்ல வருவாங்க. இது கேட்டா எம்எல்ஏவே செஞ்சா கூட இல்ல அவரு எனக்கு தெரியாது திமுகன்றுவாங்க. கொடுமை 5000 பேருக்கு 6 மாசம் சும்மா இருக்குயா. எம்எல்ஏ செஞ்சாருன்னா, முதலமைச்சர் செஞ்சாருன்னா, யார் செஞ்சாருன்னா 6 மாசம் பேசாதீங்க. திருவள்ளூர் சிலை காய்ச்சி போச்சுன்னா பேசாதீங்க, 6 மாசம் டைம் கொடுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்திட்டாங்களா, அதை அமல்படுத்தினா படுத்திட்டு போட்டோம். 6 மாசம் எங்களுக்கு டைம் கொடுங்க. இல்லன்னா தொகுதி மறுபடியும் அமல்படுத்திட்டாங்களா, டைம் கொடுங்க. இவ்வளவு டைம் கொடுங்கன்னு கேட்க தெரியுது. அதுக்கு சீமான் மாதிரி ஒரு 10 வருஷம் பயிற்சி எடுத்துட்டு வர வேண்டியது. அதெல்லாம் நாங்க பண்ணவே மாட்டோம். அது பண்ண மாட்டோம். இப்படியே நாங்க ஏமாத்தியே வேலையை காட்டுவோம். ஆக்சுவலா 6 மாசம் சும்மா இருப்போம், அமைதியா இருப்போம்ல யாருமே சொல்லல. ஆமா, 6 மாசம் இடையூறு தரமாட்டோம் தான் சொன்னாங்க. ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இடையூறு தரமாட்டோம்னு சொன்னாங்க. மற்றபடி கேள்வி கேட்க மாட்டோம்னாங்களா? போராட்டம் செய்ய மாட்டோம், முற்றுகை பண்ண மாட்டோம், உங்களை ஆட்சியை விட்டு வெளியேறுங்கள்னு சொல்ல மாட்டோம். இதெல்லாம் தான் 6 மாசத்துக்கு பண்ண மாட்டோம். 6 மாசத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுவோம்.
அதான் அதோட மீனிங். 6 மாசம் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா அமைதியா இருப்போம்னு அர்த்தம் கிடையாது. ஆளு முறை சண்டையை பாக்குறாரு நேர்ல சட்டமன்றத்துக்குள்ள. என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்க, இதுதான் சட்டமன்றமா என்ன அப்படின்னு மிரண்டு போய் உட்கார்ந்துருக்காரு ஆளு. என்ன பேசுறதுன்னே தெரியல. சார் அந்த இமேஜை கொஞ்சம் மாத்திருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் திருச்சியில வந்து சவுண்டு, சட்டமன்றத்துல சொன்ன விமர்சனங்களுக்கு எல்லாம் திருச்சியில நின்று சவுண்டு விட்டு எங்க வந்து பாவலா காமிச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு போற வேலை எல்லாமே பண்றாரு. நான் அவர் பேசின எல்லாத்தையுமே டீ கோட்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. அதாவது யார் அவர் வந்து முதல்ல கோட் ஷூட் போட வேணாம்னு சொன்னா? யாருமே சொல்லல. எல்லாரும் பெருமையா பேசினாங்க. நேத்து வெள்ளை சட்டை, இன்னைக்கு இந்த சட்டை, ஆஹா அடடே அப்படின்னு புகழ்தான் பேசினாங்க. யாருமே அவர் வந்து பேசல. இதுல ஒரு முக்கியமான வார்த்தை, 2 பேருக்கு மட்டும் தான் போட்டி, இதுக்கு நடுவில் வர அல்லு சில்லு எல்லாம் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிறாரு. ஒண்ணு அல்லு சில்லு, மற்றவங்களை அல்லு சில்லுங்கிறாருன்னா ஆராசா சொல்றாரு, அதிமுக அப்படிங்கலாம் சொல்றாரு. பத்திரிகையாளர்களையும் நிர்வாகம் பொறுப்பல்லன்ற ஒரு வார்த்தையோட சொல்லும் போது அப்ப அவர் விமர்சனம் பண்ணா கைது பண்ணுவோம், அதுக்கு நிர்வாகம் நாங்க பொறுப்பல்ல, அதுதான் மீனிங். அதுதான் மீனிங். அப்ப லிட்ரலா மிரட்டி பார்க்கறது. எனக்கு கருத்து சுதந்திரம்லாம் கொடுக்க முடியாது, என்ன யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, அந்த வேலையை ஒரு மேடையிலேயே பேசுறாரு. கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் அல்லு சில்லுன்னு சொல்றாரு. ஆமா, நம்ம கடைசி மீட்டிங்ல பேசணும். ஏன் பெரம்பூர்ல போடாம அங்க போடுறாருன்னா இடைத்தேர்தல், அதை அவர் வாயாலேயே சொல்லிட்டாரு. நான் இடைத்தேர்தலுக்காக தான் வந்திருக்கேன், இடைத்தேர்தல் தான் அப்படின்னு அவரே ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வீடியோ உங்களுக்கு நான் தரேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட ஆதவரிச்சு நான் வந்து விவசாயம் தான் விளையாட்டை விட ரொம்ப ஈஸி தான், ஆனால் விவசாயம் வந்து ரொம்ப ஈஸி, விளையாட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார். அந்த பெண்ணோட வீடியோ முழுக்கையை போட்டு விடுங்க. அந்த பெண் வந்து ஒரு விவசாய நிலத்துல இருந்தே பதிலடி கொடுத்துருக்கு. நீ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும்னா நல்லா சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு நீ வந்து நல்ல ஒரு உணவு உனக்கு வேணும், அந்த உணவு வேணும்னா முதல்ல நீ விவசாயியாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பெருசாக பேசி கொடுத்துருக்கும். அதை போட்டு விடுங்க. இப்போ அடுத்து லைனா அமைச்சர்களுடைய அட்ராசிட்டிஸ்க்கு மறுபடியும் வழக்கம் போல இன்னைக்கு யார் யார் என்னென்ன சேட்டைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம புசியானந்த் தான். என்ன ஆனந்து பத்திரிகையாளர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. என்ன வந்துட்டாங்க, என்ன சார் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சார் என்ன சார் அது சார் இது சார் எல்லாம் கேட்டிருக்காங்க. இவர் லைட்டாக எழுதி பார்த்து அங்கே ஒரு பெண் துளசின்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. என்னம்மா துளசி நல்லா இருக்கிறியா? இவனு எங்க லூசு மாதிரி கேள்வி கேட்குறானுங்க. நல்லா இருக்கிறியா? சரி வா, கார் மலையா ஏறுற, கொஞ்சம் வழி விடுங்க, கார் மலையா இதுக்கு எதுக்கு அமைச்சராக, எனக்கு இதுக்கெல்லாம் நான் தகுதியானவன் இல்லை, என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியது தானே. இல்லையா, நான் பின்னாடி இருந்து வேலை செய்யறேன், முன்னாடி வேற ஆட்களை, அனுபவம் உள்ள ஆட்களை முன்னாடி போடுவோம், அவங்க வந்து இந்த வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு நான் பின்னாடி இருந்து வேலை செய்யறேன்னாச்சு சொல்லிடலாம். இல்லையா விஜய் மாதிரி எனக்கு கொஞ்சம் கத்துக்க டைம் கொடுங்க, நான் புதுசு, நான் ஒரு ஜென்சி ஆளு, கத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பாண்டிச்சேரியில எம்எல்ஏ இருந்தப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்பெல்லாம் இப்பெல்லாம் யாரும் நாக்கு கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க. நாங்க கொடுக்கறதா பேட்டின்ட்டு போயிட்டு இருந்துச்சு. இவன்னு இப்படி கேள்வி கேட்கறாங்க. தலைமை சொல்லிருச்சு பத்திரிகையாளரை சந்திக்காதீங்க. அதுக்கு வந்து 3 கிரைட்டீரியா பிரிச்சிட்டாங்க. அல்ட்ரா டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ், டீலக்ஸ். இந்த டீலக்ஸ்குள்ள சின்ன சின்ன எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே வருவாங்க. இப்போ இவங்கெல்லாம் யாரும் பைட்டு கொடுக்கக்கூடாது, எல்லாம் அமைதியாக அடங்கி உட்காரு, ரீல்ஸ் மட்டும்தான் போடணும். அதுவுமே இனிமே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. நீங்கள் லைலாமணியை கடைசி எப்போ பார்த்தீங்க? அனந்தச்சிட்டு எப்போ பார்த்தீங்க? எல்லாரையும் ஓரமாக உட்காருங்க, தயவுசெய்து எதுவும் பேசாதீங்கன்ட்டாங்க. நம்ம பாஷாவா ஒருத்தர் முஸ்லீம்கார் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பாரு. அடுத்து அல்ட்ரா டீலக்ஸில் சூப்பர் டீலக்ஸில் யார் வருவாங்கன்னா நம்ம செங்கோட்டையன், புஷி ஆனந்த், வேற சின்ன சின்ன மரிய வில்சன், இப்படி ஆளுங்கள்லாம் செகண்ட் இந்த கேட்டகரியில் வருவாங்க. இப்போ இவங்களுமே என்னன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருங்க. நம்ம தூத்துக்குடி எம்எல்ஏ கூட அதெல்லாம் வராரு, அமைச்சர் கூட சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருங்க, நம்ம டீம் வச்சு பேசிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க அதிகபட்சமா பேசக்கூடிய திறன் படைத்த யார 2 பேர் நம்பி இருக்கிறாங்கன்னா இந்த அல்ட்ரா டீலக்ஸ்ல ஒன்னு ராஜ்மோகன். அப்படின்னா அவர் பேசியே வந்தவர். அடுத்து வந்து நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு 3 கட்சி மாறி இருக்காரு, பிரஸ் மீட்ல பக்கத்துல நின்று பார்த்திருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்எஸ்எஸ் ஓட அனுபவம் வேற இருக்கு. இதுல கூத்து என்னன்னா அல்ட்ரா டீலக்ஸ்லயும் டாப்ல ஒரு ஆள் இருக்காரு, அவர் தான் ஆதவர்ஜுனன். மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் வந்து பிரஸ் மீட் தான் நிழல் முதலமைச்சர்னு சொல்றாங்க. ஆமா கிட்டத்தட்ட அவர் தான் முதலமைச்சராகவே இன்னைக்கு வளம் வந்துகிட்டு இருக்காரு. மற்ற எல்லாருமே டம்மி ஆக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து விஜய் எந்த முடிவு எடுத்தாலும் ஜானா ரவிசாமிகிட்ட கேட்டு எடுக்கிறாரு. அந்த ஒயரை கட் பண்ற வேலையை நம்ம
இவர் வந்து வேலையை சீக்கிரமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அதிமுகவுல இருந்து எல்லாரும் உள்ள வந்திருக்கணும், விஜயபாஸ்கர்ல இருந்து எல்லாரும் உள்ள வந்திருக்கணும். கேட்டை அடைச்சது நம்ம ஜான ஆரோக்கியசாமி தான். ஃபர்ஸ்ட் CV சண்முகம் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு, நான் வரேன் 2 பதவி ராஜினாமா பண்ணிட்டு வரேன், MP MLA 2த்தையும் பண்ணிட்டு வரேன், ஒன்று எனக்கு MP கொடுத்துருங்க, இல்லைன்னா எனக்கு இடைத்தேர்தலில் MLA ஆக்கி வச்சுட்டு எனக்கு வந்து நீங்கள் அமைச்சர் கொடுத்துருங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க என்னன்னு பார்ப்போம். அடுத்து தங்கமணி டீல விட்டாங்க, SP வேலுமணி அமைச்சர் கொடுப்பாங்கன்னு நினைச்சாரு, விட்டாங்க. ஆமாம், கூப்பிட்டு டெல்லி கூப்பிட்டு மிரட்டி விட்டுருச்சு, இன்னும் ஃபைல்லாம் இருக்கு, ரொம்ப கீழெல்லாம் போகல, ஒரு 4வது 5வது கட்டில் தான் இருக்கு, சரின்ட்டு அவர் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ விஜயபாஸ்கர் நிலைமை தான் படுமோசமா இருக்கு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வரேன் வந்துடுறேன் எனக்கு அமைச்சர் கொடுங்கன்ட்டார். இவங்க கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஜான ஆரோக்கியசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் மேல ஒரு குட்கா ஊழல் வழக்கு இருக்கு, வேண்டாம், அதனால அவரை நிறுத்திடுங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆனா அது உண்மையான காரணம் இல்லை. இதே ஜான ஆரோக்கியசாமி SP வேலுமணிக்கு ஒரு தேர்தல் ஆலோசகராக வேலை பார்த்துருக்காரு கடந்த காலங்களில். அப்போ SP வேலுமணியோட ரெக்கமெண்டேஷன்ல எடப்பாடியை பிடிச்சி ஒட்டுமொத்த அதிமுகவுக்கும் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக மாறலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாகும் போது நம்ம விஜயபாஸ்கரா அதுக்கு கேட்டு போட்டு நிப்பாட்டிடுறாரு. இல்லைன்னா அவர் அப்பவே அதிமுகவுக்கு தேர்தல் ஆலோசகராக வந்திருப்பாரு. அதெல்லாம் மனசுல வச்சுதான் இப்ப விஜயபாஸ்கரை கழட்டி விட்டாரு அப்படின்னு கட்சிக்குள்ள ஒரு பரவலான ஒரு வெளியிலே நின்று இருக்காரு. ஆமா, இப்போ அவர் வந்து திமுகவுக்கு போகலாம் அப்படின்ற அவங்களுடைய ஆதரவு வட்டாரங்கள்லாம் ஒரு பேச்சு வந்து அரசல் பொருசலா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த 3 லாபி வந்து இடிக்குது இல்ல, என்ன முடிவு எடுத்தாலும் அங்க போய் கேட்டுதான் இவர் முடிவு எடுக்கிறார் விஜய். அவர் வந்து CM ஆனதுல இருந்து இவர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இவர்கிட்ட கேட்டுருவோம். கட்சியோட ஃபண்டிங் ஃபுல்லா இப்ப ஆதவ் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி, அப்ப இவர்கிட்டையும் கொஞ்சம் ஒரு அதிகார பலம் இருக்கு. புசியானந்த நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. அதாவது கட்சியா இருக்கும்போது கூட இரு ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி இவங்க ஒரு அதிகாரமா இருக்கும், ஆதவ் அர்ஜுனா ஒரு அதிகார மையம், இது இல்லாம இந்த ரூட் ஜெகதீஷ், ப்ரொடியூசர் ராம்குமார் இவங்க தனி ஒரு அதிகார மையம். இப்போ புசியானந்தோட நிலைமை என்னன்னா ரொம்ப பரிதாபமான நிலைமை ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஆயிட்டாப்ல. கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கும்போது நம்ம மேல இடி வராது, இது வராது, அது வராது, எங்க இருந்து வேணாலும் எவன்ட்டு இருந்து வேணாலும் ஒரு பதவிக்கு லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்கலாம்னு ஆடிட்டு இருந்தாரு. இப்ப அமைச்சராகிடுச்சு. இப்ப எதுவுமே வாங்க முடியல, வாங்கினா மாட்டிப்போம் ஜெயிலுக்கு போயிடும்ன்றதுனால எதுவுமே வாங்க முடியல. தினமும் காலைல வந்து எழுப்பி கூட்டு போயிடுறாங்க, சுகர் மாத்திரையை கூட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்காப்புல ஆளு. இங்க போறது என்ன பண்றது, அதை தர இதை தர, அந்த கையில் போட்டு இதை கையில் போட்டு உயிரை வாங்குறாங்களாம், புலம்பி தள்ளுறாராம், ஏன்டா இதுக்கு வந்தேன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாராம். அப்படி ஒரு தகவலும் வெளியாகி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம நிர்மல்குமார் சொன்னீங்க இல்லைங்களா, பேச்சாளராக நியமிச்சிருக்காரு. அவர் தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, விஜயை நோக்கி பல கேள்விகள் எழுப்பிட்டே இருந்தாங்க. நீங்கள் நாகரிக அரசியலின் உச்சத்துக்கு போனீங்க, ஸ்டாலினை போய் பார்த்தீங்க, வைகோவை பார்த்தீங்க, சீமானை பார்த்தீங்க, CV சண்முகம், விஜயபாஸ்கர்லாம் பார்த்தீங்க, எல்லாரையும் பார்த்தீங்க, எடப்பாடி பழனிசாமி ஏன் பார்க்கல அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம நிர்மல்குமார் வந்து பதில் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி சந்திக்க நாங்கள் டைம் கேட்டோம், காத்திருந்தோம், அவங்க வந்து எங்களுக்கு டைமே கொடுக்கல அப்படின்னு நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு. இங்க இருந்து KB முனுசாமியா டைம்லாம் கேட்கலன்ற, எப்போ வந்த என்னைக்கு வந்த, எதுக்கு இப்படி பச்சையா போய் எதுக்கு போய் எங்களுக்கு டைம் கேட்கல, ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்பலப்படுத்திட்டாங்க. இவங்க உஷாரா என்ன பண்ணாங்கன்னா, CPM-க்கும் VCK-வுக்கும் நேர்ல எல்லாம் போகல, வாட்ஸ்அப்லயும் மெயிலும் பண்ணாங்க. வாட்ஸ்அப்ல மெயிலையும் தான் கேட்டாங்க. அதனாலதான் VCK வந்து என்ன வாட்ஸ்அப்ல கூப்பிடுறியா அப்படின்னு டென்ஷன் ஆக்கிறதுக்கு பேசினார், ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி CPM அந்த கூட்டத்துல என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு முதல்ல மெயில் தான் வந்துச்சு, அந்த மெயிலை ஓபன் பண்ணி படிக்கிறதுக்குள்ள நேரில் வந்துட்டாங்க. அதுதான் நிலைமை. அப்படிதான் வந்தாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு கொடுத்தீங்கன்னா யார் மூலியமா எப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா போயிடும். சரி, இப்ப CPM CPI 2-3 தடவை போய் சந்திச்சிங்க, 2-3 தடவை போய் சந்திச்சிங்க, ஒரு தடவை 2 தடவை 3 தடவை போறீங்க. IUM-ல அருண்ராஜ் போய் சந்திச்சுக்கிட்டே இருந்தாரு, திரும்ப போனாரு, டெய்லி போனாரு. கூட்டணி கிடையாது, நாங்க திமுக கூட தான் இருக்கிறோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் டெய்லி போனாரு. VCK-வை சந்திக்க ஆதவ டெய்லி போனாரு. எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க எத்தனை முறை முயற்சி எடுத்தீங்க? யாரு போனீங்க? சரி, CV சண்முகத்தை சந்திக்கிறதுக்கு நியாயமா? அது ஒரு ஜனநாயகமா? அது தப்பு இல்லையா? இல்ல, எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கலாமான்னு CV சண்முகத்திட்டயா கேட்டீங்களா? கேட்கணுமா இல்லையா? கட்சியோட ஓனர்கிட்ட கேட்கணும்ல. CV சண்முகத்தை போய் சந்திச்சுட்டு வரீங்க. இன்னைக்கு CV சண்முகமே அந்த கட்சியில இல்ல, இந்த கட்சியில இல்ல. இப்ப நீங்க சந்திச்சது பேர் என்ன? பேரம் தானே.
அப்ப இதெல்லாம் எங்க போய் வெளியே சொல்ல முடியும்? அதுதான் நடந்திருக்கு. ஸோ அப்பட்டமா வாய் விட்டுருக்காரு. அதுல கூடுதலா இன்னொரு வாய் விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த விவசாய கடனுக்கு எதிராக அந்த தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஒரு மோசடி நடந்துச்சு இல்லைங்களா, 50,000 ரூபாய்க்கு உள்ள இருந்தால் தான் தள்ளுபடின்னு. அதுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க தமிழ்நாடு முழுக்க. இவர் என்ன சொல்றாருன்னா, திமுக தூண்டுதல் பேர்ல சில பேர் சும்மா போராட்டம் பண்றாங்க, உண்மையான விவசாயிகள் யாரும் போராட்டம் பண்ணல. சரி, அப்ப உண்மையான விவசாயிகளை திரட்டிட்டு வந்து இந்த இதுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணுங்க. விழாவை ஏற்பாடு பண்ணுங்க, சிம்பிள். எதுக்கு நீங்க பிரஸ் மீட் கொடுக்குறீங்க? இப்போ மோடி வந்து ஒரு ஒரு கூட்டமைப்பிலே இல்லாத ஒரு விவசாயியை தேர்வு செஞ்சு கோயம்புத்தூருக்கு வரும்போது விவசாயிகள் மோடியை வாழ்த்துறாங்க அப்படின்னு ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணார்ல, அவங்க கூட்டமைப்பிலே இல்லைன்னு அப்புறம் தான் விசாரணையில் தெரிய வந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பெருவாரியான விவசாயிகள் 80% விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அதில் வந்து ஒரு பாதி 40 பாதி, அதுலேயும் பாதி ஒரு 20% விவசாயிகளை ஒன்று திரட்டி விஜய்க்கு வாழ்த்து அப்படின்னு ஒரு விழாவை ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. 2000 கோடி தள்ளுபடி பண்ணதுக்கே வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் இருக்கு, இதுக்கு மேல எங்களால பண்ண முடியாது. அவங்க இருக்கும் போதெல்லாம் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இல்லை, நாங்க வந்ததுக்கு அப்புறம் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வந்துருச்சு, அப்படி இப்படின்லாம் கதை விட்டாங்க இல்லைங்களா. இன்னைக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல இருந்து விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பு வந்து எவ்வளவு தள்ளுபடி பண்ணிருக்காங்கன்னா 36,000 கோடி. அப்பா சார், ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அவங்களுக்குலாம் இல்லை, ஆர்பிஐ கைட்லைன்ஸ். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இந்தியா முழுவதும் தானே இருக்கும். என்னங்க அது அநியாயமா இருக்கு. அறிவிச்சு கொஞ்ச நாள்லயே மாட்டிக்கிட்டாங்க. இந்த 2 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கியிருக்க எல்லாருக்கும் முழுமையான தள்ளுபடி அப்படின்னு மகாராஷ்டிரால அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க வந்து 1 லட்சம் ரூபா வாங்கினா 5,000 ரூபா தள்ளுபடி. வெறும் 5,000. அதான் விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கேட்கறாங்க, ஒரு மாசம் இஎம்ஐ தள்ளுபடி பண்ணி நீ என்னத்தை கிழிக்க போற? எனக்கு புரியல. விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க கேட்கறாங்க, 1 லட்சம் ரூபா நான் ரெடி பண்ணி கடனை கட்ட போறேன், அதுல ஒரு 5,000 ரூபாய் எனக்கு ரெடி பண்ண தெரியாதா? 1 லட்சம் ரெடி பண்ண தெரிஞ்சவங்களுக்கு பாதி குறைச்சா கூட ஓகே, சரி மீதி சீக்கிரம் குறைங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாசம் இஎம்ஐங்கிறது 1 லட்சம் ரெடி பண்ண தெரிஞ்சவனுக்கு இன்னும் 5,000 ரூபாய் ரெடி பண்ண தெரியாதா? இதை எதுக்கு நீ தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பட்டமா ஆர்பிஐ பேரை சொல்லி ஏமாத்திருக்காங்கிறது அம்பலம். நம்ம அடுத்து பர்வேஸ் அமைச்சருக்கு வருவோம். அவர் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா நான் அலுவலகத்துக்குள்ள வந்து உட்காரணும் அப்படின்னா, இப்ப இந்த சேர் வந்து ஒரு 2,000 ரூபா வரும்னு நினைக்கிறேன் காஸ்ட். அவர் வந்து 34,000 ரூபா சேர்ல தான் நான் உட்காருவேன் அப்படின்னா, அதுல ஒரு பெரிய சகல வசதிகளா இருக்கும். நீ சும்மா அமேசான்ல ஆஃபீஸ் சேர் ஃபார் மேனேஜர் இல்லை எம்டி அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய சேர்ஸ் வரும். அதில் 34,000 ரூபா சேர் வந்து நல்லா அகலமாக இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், தலை வரைக்கும் இருக்கும். நீங்கள் அப்படியே பெட் ஆக்கி படுத்துடலாம். அமைச்சர் பழைய ஃபர்வேஸ் நினைச்சிங்களா? நான் இப்போ அமைச்சர் ஃபர்வேஸ். அந்த சேர் வந்தால் தான் உட்காருவேன், மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணுவேன். ஐயோ அவருக்கு வேற கல்யாணம் வேற ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சார் முதல்ல. அந்த சேரில் தான் நான் உட்காருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காரு. 2வது, என் துறையில் இனிமே எல்லாமே விளம்பரம் பிரம்மாண்டமாக இருக்கணும். நான் வழக்கமாக மாதம் இந்த ஹெல்மெட்டு கை க்ளோஸ்லாம் கொடுக்குறல, அந்த விழாவே ஒரு 200 ரீல்ஸை போட்டு ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளைக்கிட்டு இருக்காரு. டிகே பிரபு மட்டும்தான் ரீல்ஸ் போடுவாரா? அவர் தான் வந்து ட்ரோன் வச்சு ரீல்ஸ். இல்ல, அவர் இன்னொன்னுல மாட்டிக்கிட்டாரு. அவர் எனக்கும் எடுங்க, அவர் இன்னொன்னுல மாட்டிக்கிட்டாரு. ஒரு சின்டெக்ஸ் டேங்க் 2,500 ரூபா சின்டெக்ஸ் டேங்க் எவ்வளவு வரும்? தோராயமா ஒரு சின்டெக்ஸ் டேங்க் எவ்வளவு? சின்டெக்ஸ் டேங்க்கு கல்வெட்டு வச்ச முதல் அமைச்சர் அவர்தான். கீழே செங்கல் சிமெண்ட் அவ்வளவுதான், அது எல்லாம் சேர்த்து தூணுங்கன்னு வச்சா கூட வச்சுக்கலாம். அதிகபட்சமா 2 எல்லாம் சேர்த்து 1 லட்சம் ரூபா மேன் பவர் எல்லாம் சேர்த்து கூட 1 லட்சம் ரூபா வர்றது ஜாஸ்தி. 6.5 லட்சம் ரூபா. எவன் அப்ப போட்டு சொத்துறா, எவன் அப்ப போட்டு 6.5 லட்சம் ரூபா கல்வெட்டுல எழுதியிருக்கு. 6.5 லட்சம் ரூபா சின்டெக்ஸ் டேங்கு கல்வெட்டு. சின்டெக்ஸ் டேங்கு எல்லா ஊர்லயும் தெருவுக்கு தெரு வச்சிருப்பாங்க. சென்னையில நீங்க 4 தெரு போனீங்கன்னா அங்க 4 சின்டெக்ஸ் டேங்க் 4 இருக்கும். கீழே அதுல வந்து 4 பக்கமும் குழாய் இருக்கும், யாருக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு. சின்டெக்ஸ் டேங்குக்கு கல்வெட்டு வச்ச முதல் அமைச்சர், அதுக்கு ஒரு ரீல்ஸ் வேற. கையிலே ஆகாசம் மண்ணிலே ஈரம் விட்டு பார்த்தேன் நானு. அப்ப ஒரே வீடியோ 2 ரீல்ஸா போட்டிருக்காங்களா? இப்படி அட்ராசிட்டியோட உச்சத்துக்கு போய் நம்ம அமைச்சர்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு சைடு இந்த கூட்டத்தையே நம்ம சமாளிக்கலான்னு பார்த்தா இன்னொரு கூட்டம் ஒன்று கிளம்புறதுக்காக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இவங்க பண்ணிருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் இந்த நன்றி சொல்றது விஎஸ் பாபு, நம்ம இவர் இப்படி
எல்லாரும் உண்மையிலே விஜய் நினைச்சாங்க. கோலத்தூருக்கு "ஏய், என்னடா திருச்சியில பேசிக்கிட்டு இருந்தாரு இங்க இருக்காரு எப்படிடா?" தனி விமானத்துல வந்து இறங்கிருப்பாரு. இல்ல, கீழே ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தான் 2 ஹவ் இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு போடும்போது ஏய் இது க்ளோன், இது இந்த கத்தி படத்துல ஒரு லைவ பார்த்துட்டு வில்ல வந்து பேசுவாங்கல்ல, ஏய் இது 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 லைவா இது லைவா இது லைவா அப்படின்னு வந்து பண்ணுவாங்கல்ல, அதுக்கு அவர் சிரிப்பார்ல, அதை போடுறானுங்க. இன்னொருத்தன் அதுக்கு மேல எப்படின்னு பாக்குறியா, வேலு படத்துல ஒரு டைலாக் வரும், சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ஃபிளைட் 5 நிமிஷம், அங்க இருந்து 3 நிமிஷம், தாம்பரத்துல இங்க 2 நிமிஷம், ஆக மொத்தம் 10 நிமிஷம் கணக்கு போட்டு பாரு. So, இந்த ரீல போட்டு அவங்க அதை ரசிக்கிறானுங்க, அதை ரசிச்சு ஐயோ ஐயோ. உலகத்திலேயே முதல் முறையா ஒரு ஜெயிச்சதுக்கு, தேர்தல்ல ஜெயிச்சதுக்கு ஒரு டூப்பு கூட்டு வந்து நன்றி சொன்ன ஒரே. ஆனா அந்த ஆளுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைச்சிருக்கு மாசம் மாசம். ஆனா சுற்றுப்பயணம் போமானே, சரி தம்பி என்ன கேட்டா போடுற, ஆனா இந்த வாட்டி நான் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் மாதிரி வரப்போறேன் தம்பி, கிளைமேக்ஸ் விஜய் வேணாம்ப்பா, ஃப்ரண்ட்ல வர விஜயா வந்து அப்படி கூட்டு போறதுக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு அவருக்கு. ரைட்டு, இவ்வளோ அட்ராசிட்டிஸ் வந்து போயிட்டு இருக்கு.